நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். விஜய் அப்படின்ற ஒரு மனிதனை அரசியலில் வீழ்த்த போகும் ஒரு ஆயுதமாக இருக்க போறவர் எடப்பாடியார் தான். இதுல பொறுமையா நீங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் திரு விஜய் எடப்பாடியாரை பார்த்து மட்டும் பயப்படுறாரு அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியும். அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறமா முதல்ல திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வராரு. சசிகலா அம்மா அப்பயே எடப்பாடியாரை தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கைய நாயுடு பேசுறாங்க. ஆனா திரு வெங்கைய நாயுடு இல்ல திரு ஓபிஎஸ் தான் முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல நடந்த கான்வர்சேஷன் மூலமா திரு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகிறாரு. ஓபிஎஸ் அப்படியே டோட்டலா பிஜேபியுடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கும் போது பிஜேபி அவர் இவருதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பல காய்கள் நகர்த்தி நம்முடைய தமிழ்நாட்டுல நம்முடைய பிஜேபி நினைத்த எல்லாத்தையுமே நடத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்னன்னு நடந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலகட்டத்தில் அப்படியே திரும்ப சசிகலா அம்மா முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது நடக்காம திரு எடப்பாடியார் ஒரு கேஸ் மூலியமா அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. அப்ப நம்ம நினைச்சது திரு டிடி தினகரன் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு பார்த்தா திடீர்னு திரு எடப்பாடியார் இல்லைன்னா கே செங்கோட்டையன் 2 பேரும் ஒரு ஆள் வாங்கணும்னு பார்த்தா திரு எடப்பாடியார் என்ன பண்றாங்க, முதலமைச்சர் ஆக்குறாங்க. அவர் முதலமைச்சர் ஆனதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னர் வரைக்கும் அவர் ரொம்ப ஒரு கட்சியில் ஒரு முக்கியமான நபர் தான். ஆனா அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா, உலகம் ஃபுல்லா இப்படி ஒரு மனுஷன் ஏடிஎம்கேல இருக்காரு, இந்த அளவுக்கு ஒரு போஸ்ட்ல இருக்காரா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட எந்த நேரத்துல எதை பேசணும், எப்படி அந்த காயை நவுத்தணும் அப்படின்றது இன்று இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்லயே ரொம்ப நேர்த்தியான ஒரு அரசியல் தலைவர் யாருன்னா அவரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நான் பல முறை இதை நான் சொல்லியிருக்கிறேன். பேச வேண்டிய நேரத்துல மட்டும்தான் பேசுவாரு, தேவையில்லாத பேச மாட்டாரு, பாயிண்டோட தான் பேசுவாரு. ஒரு விஷயத்துல கால் எடுத்து வச்சாருன்னா திருப்பி எடுக்க மாட்டாரு. இது எல்லாமே திரு எடப்பாடி அவர்களுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. கட்சி இந்த அளவுக்கு ஒரு கீழ்மட்டமா எடுத்து திரு எடப்பாடியார். ஆனா அதே வேளையில திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லாம வேற ஒரு தலைவர் இந்த கட்சியிலே வேற தலைவர் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கூட தொடர்ந்து இந்த கட்சி வந்திருக்குமான்றத ஒரு கேள்வி இருக்கு இல்லையா மக்கள்கிட்ட. ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் தானே. ஒண்ணு அவர் அதிமுக தலைவரா இருக்கிறதுனாலதான் அதிமுக இந்த அளவுக்கு இன்னும் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிற மற்ற தலைவர்கள் இப்போ அதிமுக திரு ஓபிஎஸ் அவர்கள் இப்ப இல்ல, அவர் கூடயே இருந்திருந்தா கூட திரு ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாருன்னா 100% எடுத்திருக்க மாட்டாரு. பிஜேபி என்ன சொல்றது அதான் கேட்டிருப்பாரு. அது எந்த மாற்றம் முதல்ல திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு இபிஎஸ் ஒன்னா இருக்கும், நல்லா இருந்தது கட்சி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதே நேரத்துல திரு இபிஎஸ் அவர்கள் அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடையாது. கட்சி தொண்டர்களையும் சரி, அவருமே நல்லா மக்கள்கிட்ட பழகி அவர் நம்பி அந்த காப்பாத்துறதுலாம் அவருடைய இதுலயே இல்லை. அவர் 2 முறை அவர் தர்ம யுத்தம் பண்ணார். 2 முறையுமே அவர் பின்னால அவர் காப்பாற்ற தவறிட்டார் அப்படின்ற எந்த மாற்றத்தும் இருக்க முடியாது அதிமுக தொண்டர்கள். சோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கண்ணு மாதிரி இருப்பாரு. கூட நீங்க லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக வாக்களித்த அந்த 27 எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாருன்னா, மாவட்ட தூக்கணும் இருந்தா போனா நீங்க எம்எல்ஏவாயிரு இல்ல அங்க எதிர்கட்சியில போய் நீ போய் காலில் கூட விழுந்துக்கோ, நான் முதலமைச்சர் ஆக போறேன், ஆனா நீங்க துரோகம் பண்ணிக்கிறார். இவர் பல பேர் துரோகம் பண்ணிக்கிறாரு. ஆனா அது அரசியல் சொல்லுவார். ஆனா இதே நேரத்துல ஒரு கட்சி வெற்றி பெற்ற உடனே அவர் அந்த எம்எல்ஏகள் எதுவுமே பண்ணது ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. செட்டில் ஆனதுக்கு அப்புறமா மட்டும் இந்த கட்சியை உடைக்கிறது மிகப்பெரிய தவறு. கொஞ்ச நாள் இவங்க ஒத்துமையா இருந்ததுன்னா இந்நேரம் அதிமுக அரசு அமைஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும். ஏன்னா அதனாலதான் இந்த அதிமுகவை பார்த்து திரு விஜய் அவர்கள் பயப்படுறாரு நான் சொன்னேன். தொடர்ந்து நான் சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியுதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாருன்னா, முதலமைச்சரானவன ஒரு 3 மாசம் 6 மாசம் அமைதியா இருக்கிறாரு. திரு ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியுடைய கண்ட்ரோல் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பிஜேபி என்ன பண்ணுதுன்னா எடப்பாடி பழனிசாமி அணுகிறாங்க. சசிகலா அம்மாவுடைய குடும்பம் இந்த அதிமுகல வந்தா சரி வராது சொல்லிட்டு அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா, அந்த நேரத்துல பிஜேபி தேவைப்படுது. பிஜேபி கிட்ட போயிட்டு முதல்ல அவரை கட்சியில ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா மாறிக்கிறாரு. அதாவது வில்லனும் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். அதிமுகவினுடைய வில்லனும் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். நல்லா நீங்க பாருங்க, அவர் ஹீரோவா இல்ல வில்லனா அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். கடைசியா ஹீரோவா தான் இருப்பாரு. ஆனா அந்த நேரத்துல ஒரு வில்லனா செயல்பட்ட அவன் சசிகலா அம்மாவுக்கு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதிமுக சசிகலா அம்மா பக்கம் போச்சுன்னா பிஜேபி அதை அழிச்சதுக்கான அதிகமான வாய்ப்பு இருந்த ஒரு நேரத்துல என்ன பண்றாருன்னா, பிஜேபி கிட்ட போயிட்டு அதிமுகவுல சசிகலா அம்மா ஒரு பக்கம் கேஸ் போடுறாங்க தேர்தல் ஆணையத்துல, ஓபிஎஸ் ஒரு பக்கம் கேஸ் போடுறாங்க. இவர் என்ன பண்றாரு, ஓபிஎஸ் பக்கம் போட்ட தேர்தல் ஆணையத்துல போட்ட கேஸ்ல இவரும் ஒரு ஆளா சேர்த்துட்டு அப்படியே ஒரு டீமை தனியா கட்டிட்டு வந்துடுறாங்க. சசிகலா அம்மா டீமை தனியா கட்டி அந்த அதிமுக மொத்தமும் இவங்க கண்ட்ரோல்ல வருது. ஃபர்ஸ்ட் ஒரு கேமா நவுத்தி எடுத்துட்டு வர்றாரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வாயாலேயே
அவரை வந்து கிட்டத்தட்ட இப்ப 4-4.5 வருஷம் வந்து அந்த கட்சியில எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி அமைதியா போயிட்டே இருக்கானா. எப்போ பிரச்சனை வருதுன்னா 2021 தேர்தல்ல யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ல வரும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய வாயாலேயே அது அவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி விரும்புது. ஆனா அவர் தன்னுடைய வாயாலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ற அளவுக்கு, ஏன்னா அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், இவர் துணை ஒருங்கிணைப்பாளர் கட்சிக்கு. அந்த மாதிரி ஒரு காயை நோக்கி என்ன பண்றாரு, அவரு முதலமைச்சர் வேட்பாளரா அதிமுக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நினைச்சதை சாதிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து கட்சி வந்து தோத்துடுது, 2வது பொசிஷன் தான் வருது. அப்ப எதிர்கட்சி தலைவரா யார் இருக்கிறது? அப்பயும் ஒரு விஷயத்த பண்ணி எதிர்கட்சி தலைவராகி கட்சியில சாதிக்கிறாரு. இது கட்சியில சாதிக்கிறதுனா நீங்க பாருங்க, சற்றேறக்குறை 75 தொகுதிகளை வந்து 10 வருட ஆட்சிக்கு பிறகு ஒரு அரசு பெறுது அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் ஆட்சி செய்யறாரு. ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் 75 தொகுதியில் பெற்றதுன்றது வந்து, அம்மா ஆட்சி செஞ்சுட்டு 65 தொகுதி தான் பெற்றாங்க 2011. அம்மாவையும் இவரை வந்து கம்பேர் பண்ணலாம். இவருடைய ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றது எந்த விதமான ஒரு பெரிய விஷயன்றத கண்டிப்பா மக்கள் வந்து நிச்சயமா பார்க்கணுன்றத எனக்கு வந்து நீங்க இருவேறு கருத்து இருக்க வாய்ப்புல நீங்க வந்து ஒரு பொதுவான நல்லா இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். அம்மா 2011 அத்தனை சாதனையில பண்ணி 2016 வரும்போது பாத்தீங்கன்னா 2016 வெற்றி அடைகிறாங்க. 2001 2006 வரும்போது 65 தொகுதி தான் வெற்றி பெறாங்க. இவரு 75 தொகுதியில் வெற்றி பெறாரு. இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லப்பட்டுதான் தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போ அப்பயே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக முகமா மாறிட்டார். அதுக்கப்புறம் திரு ஓபிஎஸ் அவர்லாம் வந்து என்ன பண்றாங்க, வெளில அனுப்பிட்டு பல அரசியல் சூறாவளிகள் நடக்குது. ஏன்னா அவர் வந்து 2026 டார்கெட் பண்ணி தான் 2021 வந்து அப்படியே நகர்த்திட்டே வர்றாரு ஒரு ஸ்டெப்பா. 2027 கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சி வரும். கண்டிப்பா அதிமுக மேல ஒரு எதிர்ப்பு இருக்கும், நம்ம வெற்றி பெறது கஷ்டம். 2026 திமுக வந்தாலே எதனா குளறுபடி பண்ண சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும், எதனா ஒரு பிரச்சனை கண்டி பல பேருக்கு தெரியும். அது போல திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா 2026 கண்டிப்பா திமுக கெட்ட பேர் இருக்கும், நம்ம முதலமைச்சர் அதிகமான வாய்ப்பு இருந்தா ஒரு காயா நவுத்தி வர்றாரு. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இறுதியில திரு விஜய் அவர்கள் வந்ததுனாலதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி அடையல அப்படின்றதுல என்ன பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு மாற்று கருத்து எனக்கு இல்லை. இப்ப நடந்த சுச்சுவேஷனை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட திமுக வந்து இத்தனை கட்சி கூட்டணி வச்சு 22 கட்சிகள் கூட்டணி வச்சு 73 தொகுதியில் பெற்றுச்சு. அதிமுக வெறும் சொல்லிக்கிற மாதிரி 4 கட்சி 3 கட்சி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 53 தொகுதியில் வந்துச்சு. இப்போ திரு விஜய் அவர்கள் வந்ததுனால ஒரு நடிகரை பார்த்து பல ஒரு வாக்களிச்சா. இப்ப திமுக வேணாம்னு சொல்லிட்டு வாக்களிக்கக்கூடிய எல்லாருமே அதிமுகவுக்கு வாக்களிக்காமல் இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. விஜய் வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த குழப்பிட்டார், சொதப்பி விட்டுட்டார் எல்லாத்தையும். இது திரு எடப்பாடியாருக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து கண்டிப்பா ஏன்னா அவர் ஒரு இது வச்சாருன்னா கண்டிப்பா ஒரு விஷயம் ஒரு திங்க் பண்ணாருன்னா கண்டிப்பா அதை அடிக்காம விட மாட்டான்றது பல அதிமுக தொண்டர்கள் நம்புறாங்க. அதே போல 2026 திரு விஜய் வென்ற உடனே திரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாருன்னா, நேரா அவர் நம்பர் தான் வர போறாரு, நம்ம கிட்ட வந்து என்ன கேட்க போறாரு, நம்ம ஆட்சி அமைக்கலாமான்னு சொல்லி கேட்பாருன்னு எதிர்பார்த்தா அவர் வேற ரூட்டை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அது யாரால எதுவாலும் நம்மளுக்கு இது வரையும் தெரியாது. ஆனா எடப்பாடி கிட்ட வராம அதை விட்டு திரு விசிகே இந்திய கம்யூனிஸ்ட் போகும்போது அவர் என்ன வர்றாரு, ஷட்டில் அப்படியே கொஞ்சம் அமைதியா வர, இது ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல திமுகவும் என்ன பண்ணுதுன்னா, ஒண்ணு விஜய் வந்திருக்கணும் அதிமுக, திமுக என்ன பண்ணுது ஒரு பக்கம் அதிமுக திரு எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் சொல்லி ஆசைப்படுறாங்க. சோ இந்த ரெண்டுத்துலயுமே எடப்பாடியார் தான் ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கிறார். இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து யோசிப்பாரு, என்ன யோசிக்கிறாங்க டிவிக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, திமுக தேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பா எடப்பாடியோட துணை கொண்டு முதலமைச்சர் ஆக மாட்டார். அது வந்து கிளியர் கட், எல்லாமே கன்ஃபார்ம், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது போல யாருமே திமுக யாருமே அதை வந்து ஒரு பேச்சா கூட பேசல இது இருக்கு. சோ அந்த பேச்சுக்கு ஒருவேளை பேசுனா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒரு விஷயம் பிடிச்சாருன்னா அப்படி பிடிப்பார், உடும்பு புடினவங்க அந்த மாதிரி பிடிச்சா அந்த புடி விட்டு வெளில வரவே மாட்டாரு. இப்போ கூட அதாவது உதாரணம் திரும்பவும் சொல்றேன், அந்த 27 எம்எல்ஏக்கள் வேற கட்சியா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பதவியெல்லாம் கொடுத்து அந்த எம்எல்ஏ நம்ம பக்கம் வச்சுன்னு ஆசைப்படுவாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீ வந்தாவா வரா கட்டிப்போ உனக்கு கிடையாது. ஏன்னா என்னை நம்பி அடுத்த நான் வந்து மாவட்ட செயலாளர் போட்டுட்டேன், அவங்க பதவியெல்லாம் பறிக்க முடியாது, நீ வந்தா முதல்ல கட்சி வந்து உழைக்கிற வேலையை பாரு, அந்த பதவி தர மாட்டேன், வேற என்ன பதவி தரேன்னு சொல்லி சொன்னதுல இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன் தான் கூட அந்த எம்எல்ஏக்களை காப்பாற்றது முக்கியம் கிடையாது எனக்கு, அந்த மாவட்ட என்ன நம்பி வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து என்ன ஆகுதுன்னா அவர் எங்கேயோ எடுத்துன்னு போய் வச்சிருச்சு, மேல எடுத்து வச்சுச்சு. இங்க பல பேர் அதிமுக விட்டு போனவங்க எல்லாருமே திரு வேலுமணி கூட போனதுதான் பல பேர் வந்து போயிருக்காங்க. ரெண்டு இதுவா பிரியும் போது அங்கிருந்து போனது அதிகமா. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி நம்மள வந்து இன்னும் அங்கேயேதான் இருக்கிறாங்க. அந்த கட்சின்றது வந்து இங்கிருந்து போன 1 லட்சம் பேர் இங்கிருந்து போனா கூட 1,34,00,000 1 கோடி போனா 1,33,00,000 வாக்குகள் வந்து திரு எடப்பாடியாருக்கு விழுந்த வாக்குகள், அவர் தான் முதலமைச்சர் சொல்லி விழுந்த வாக்குகள். அந்த வாக்குகளை வாங்கினதுக்கு அப்புறமா
எந்த கட்சியுமே நம்மள எந்த ஒரு சாதாரண ஒரு பத்திரிகையில இருந்து ஒரு பெரிய பத்திரிகை சொன்னதுன்னா 200 தொகுதியில வந்து திமுக வெற்றிடும், 34 தொகுதியில அதிமுக வெற்றிடும். ஆனா டிவிக்கு அவளை வெற்றி அடைஞ்சுமே கிட்டத்தட்ட அவர் வந்து 53 தொகுதியில வந்து வெற்றி அடைஞ்சுக்கிறார். இத்தனை லட்சம் வாக்கு, இத்தனை கோடி வாக்குகள் வாங்கியிருந்தா அவர் எங்கேயோ போயிட்டார். தலைவர் வந்து எங்கேயோ போய் நின்ட்டார். ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வாக்குகள் அந்த பக்கம் மாறணும். அவ்வளவுதான் இப்ப அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை. அதனால இதை ஈஸியா வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ருவாருன்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா எடப்பாடியோட அணுகுமுறை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்கேயுமே பெண்ட் ஆகல, ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. திமுகவே வந்து திரு எடப்பாடியார் வந்து பேக்கப் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்துல வந்து டிவிகேவை ஒழிக்க வேண்டும், இந்த அரசியல் இந்த ஆட்சியிலிருந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னா திரு எடப்பாடி அவர்களுக்கு மட்டும் தான் முடியும். அவருக்கு பின்னால் தான் திமுக வரணுமே தவிர திமுக பின்னால் திரு எடப்பாடியார் போக மாட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், அவர் எடுத்து அவர் சீக்கிரம் ஒரு மாற மாட்டார். தான் முதலமைச்சர் ஆகணும், நம்ம கட்சி ஆட்சியில வரணும் வந்து அவர் ஆசைப்படுறாரே தவிர திமுக ஆட்சியில போய் நம்ம போய் கூட போய் நிக்கணும்னு ஆசை இல்லை. அப்போ அவர் என்ன சொல்றது, தாவேக ஆட்சி அமைச்சு நான் ஒரு ஆதரவு கொடுத்துறேன் அப்படின்ற மைண்ட் செட் இருந்ததுனாலதான் திமுக வந்து அதிமுக ஆதரவு அளிக்க தயாரா இருக்குது. சோ அதிமுக சேர்ந்த திரு எடப்பாடியார் திமுக ஆதரவு வச்சு முதலமைச்சர் ஆவார். ஆனா ஸ்டாலின் எடப்பாடியுடைய அதிமுக வச்சு ஆக தயாராக இல்லை. ஏன்னா அவர் ஒரு ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன் ஆயிட்டார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா திரு எடப்பாடி வந்து திரு கலைஞர் கருணாநிதி மாதிரியும் திரு அம்மா ஜெயலலிதா மாதிரியும் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறார், ஜென்டில்மேன் அரசியல்வாதியா இருக்கிறார். அதனால அவர் எல்லாத்துக்கும் தயாராகிறார். சோ திரு விஜய் அவர்களை வந்து எந்த நேரத்தில் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அது திரு எடப்பாடியாரால் மட்டும்தான் முடியும்.